இன்றைய தினமும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அல்லேலூயா. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்லி பாருங்கள், பரலோகத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்மோ என்கிற தீவிலே சிறைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த தம்முடைய அன்பின் சீசனாகிய பாருங்கள், இந்த யோவானை பரலோகத்துக்கு தேவன் எடுத்துக்கொண்டு போய் அவனுக்கு தரிசனங்களை காண்பித்து கொடுத்து ஆண்டவருடைய 7 சபைகளாகிய ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்து அவைகளை எழுத வைக்கிறார் யோவான் மூலம். அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளிலே அதுல ஒரு சபை தான் இந்த பிலதெல்பியா என்கிற சபை. இந்த பிலதெல்பியா என்கிற சபைக்கு பாருங்கள், இந்த யோவான் எழுத வேண்டிய காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்துல காண்பித்து கொடுத்து எழுத சொல்லி இந்த பிலதெல்பியா சபைக்காக தேவன் காண்பித்து கொடுத்த எல்லாவற்றையும் எழுதி அனுப்புகிறதற்கு கர்த்தர் யோவானுக்கு தரிசனம் கொடுத்து பேசுகிற வார்த்தையை தான் இப்பொழுது நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறது, நீ பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன காரியங்களை அந்த பிலதெல்பியா சபையின் தூதனாகிய ஊழியனுக்கு நீ எழுத வேண்டும் என்று நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீ எழுது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது அன்பின் சீசனாகிய யோவானுக்கு அங்கே கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அவைகளை தான் இப்ப நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவர் தம்மை பிலதெல்பியா சபைக்கு வெளிப்படுத்தும் பொழுது முதலாவது அவர் வெளிப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். பரிசுத்தம் உள்ள ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பேதுரு நிருபத்திலே எழுதும் பொழுது இப்படியாக எழுதியிருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு என்று அழைத்திருக்கிற தேவன். அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர். அவரை தவிர பரிசுத்தம் உள்ளவர்கள் இந்த உலகத்திலும் வானத்திலும் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய வேத வசனத்தினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல தமது பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். நம்மையும் அவரை போல பரிசுத்தமாக்கி அவருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறதற்கு அவர் மத்திய ஆகாசத்தில் வருகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லும். அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நம்முடைய தேவனை குறித்த அறிவு நமக்கு வேணும். இன்னைக்கு உலகத்தில் வாழுகிற ஜனங்களுக்கு கர்த்தரை குறித்த அறிவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவில்லை. ஆகையால்
ஆகையால் தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறதற்கு மத்திய ஆகாசத்தில் ஜீவனுள்ள தேவனாக பரிசுத்தம் உள்ள தேவனாக வரப்போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நீக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன். அவர் சத்தியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற திரித்துவ தேவனாக திரியேக தேவனாக இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக ஆசீர்வதிக்கிறவராக நித்திய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சத்தியம் உள்ளவரை நாம் சேமிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த சத்தியம் உள்ள தேவனுடைய சத்திய வசனத்தை நாம் கேட்டு இதை மனப்பூர்வமாக கை கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் பலவிதமான வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல் வழியாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அங்கே வாழ்ந்திருக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு மகிமையிலே களிகூர்ந்து ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக எல்லாவற்றையும் அனுபவிக்கிற பிள்ளைகளாக அதிகாரம் கொண்டவர்களாக வாழ போகிறோம். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ராஜ்யத்தில் பிரவேசித்து வாழ போகிற நீங்களும் தானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவராக இருக்கிற தேவன். ஆகையால் அவருடைய சத்தியத்தை நாம் மனதார கேட்டு நாம் யாவரும் ஒருமித்து அவருடைய சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக அவருடைய சத்தியத்தை கை கொண்டு வாழுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். இன்று உலகத்தில் வாழுகிற ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சத்தியத்தை கேட்கிறதற்கு விருப்பம் இல்லாமல் சத்தியத்தை கை கொண்டு தேவனுடைய வழியில் நடக்கிறதற்கு விருப்பம் இல்லாமல் வாழுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பொய்யை அதிகமாக விரும்புகிறார்கள். பொய்யான வாழ்க்கையை வாழுகிறார்கள். பொய்யை பேசுகிறார்கள். பொய்யின் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பிதா இருக்கிறான். அவனுக்கு பேரு பொய்க்கு பிதாவானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஜனங்களை பொய் பேச வைக்கிறான். பொய்யான கிரியைகளை நடப்பிக்க வைக்கிறான். பொய்யான வாய்மாலமான வாழ்க்கை வாழ வைக்கிறான். அவர்களை கொண்டு நாசப்படுத்தி அழித்து நரகத்தில் கொண்டு போகிறவனாக செயல்படுகிறான். அல்லேலூயா. அவன் சத்தியத்தை எப்பொழுதும் அவன் ஒழித்து வைத்துவிட்டு சத்தியத்தை பேசாமல் அவன் பொய்யை பேசுகிறவனாக பொய்யை ஜனங்களுக்குள்ளே பரப்புகிறவனாக பொய்யை கொண்டு கிரியை நடப்பிக்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு பொய்யும் அறியாதவர். பொய் இன்னதென்று அவருக்கு தெரியாது. அவர் முழுவதும் சத்தியம் உள்ள தேவன். அவர் சத்தியத்தை ஜனங்களுக்குள்ள அறிவிக்கிறார். நீங்கள் நானும் சத்தியத்தை மனதார கேட்டு அதை கை கொண்டு தேவனுடைய சத்திய வழியில் நடக்கிறதற்காக அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையால் நாம் சத்தியத்தை மனதார பேசணும். சத்தியத்தை மனதார கேட்கணும். சத்தியத்தை மனதார கை கொண்டு சத்தியத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் ஒருவர் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறாரோ, யார் ஒருவர் சத்தியத்தை கை கொள்ள விரும்புகிறாரோ அவர்களை சத்திய வசனம் விடுதலையாக்குகிறது. அவர்களை பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, சட்டத்திட்டங்களிலிருந்து, சாத்தானுடைய பொய்யான வஞ்சனையான கிரியைகளிலிருந்து, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து இந்த சத்திய வசனம் விடுவித்து அவர்களை நித்திய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக சத்திய நகரமாகிய புதிய எருசலேம் நகரத்துக்கு நேராக அவர்களை இந்த சத்திய வசனம் வழிநடத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், ரோமருக்கு நிருபம் எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படியாக நிருபத்தில் எழுதி இருக்கிறார். சத்தியத்தை அடக்கி வைக்கிறவன்
ஆண்டவனுடைய அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று. அல்லேலூயா. சத்தியத்தை இன்னைக்கு அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தியத்தை பேசாமல் சத்தியத்தை பேச வேண்டும் என்று தேவன் அழைத்திருக்கிற சத்தியத்தை கைக்கொண்டு நடக்கிறதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள் கூட இன்றைக்கு சத்தியத்தை பேசாமல் சத்தியத்தை கைக்கொள்ளாமல் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்து தேவனுடைய கோபத்தை பெற்று தேவனுடைய சிக்ஷைகளை அனுபவித்து அழிந்து போகிற ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் அப்படிப்பட்டவர்களாக காணப்படக்கூடாது. கர்த்தருடைய சத்தியத்தை மனதார பேசணும், சத்தியத்தை கேட்கணும், அதை கை கொண்டு அவருடைய வழியில நடக்கணும். அவருடைய வழியில நடக்கும் பொழுதுதான் இந்த சத்திய வசனம் அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும். கடைசி நாட்களிலே இந்த சத்திய வசனத்தை கொண்டுதான் ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்ப்பார். இந்த சத்திய வசனம் நம்மை குற்றவாளியாக தீர்க்காமல் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் நானும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து வாழ முடியும். ஆகையால் இந்த சத்திய வசனத்தை கேட்டு இதன்படி நடக்கிறவர்களாக இதன்படி செய்கிறவர்களாக காணப்படுங்கள். அப்படி செய்வீர்களானால் மிகுந்த பலன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் திறவுகோலை உடையவர். அல்லேலூயா. தாவீதுக்கு தேவன் தம்முடைய ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள், தாவீதுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த தாவீதுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த திறவுகோல் மூலம் பரலோக ராஜ்யம் நமக்கு திறக்கப்படுகிறது. அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் தாவீதின் கரத்தில் இருக்கிற திறவுகோலை கொண்டு பரலோகத்தை திறக்கும் பொழுது வாசல்கள் திறக்கப்படும். அந்த வாசல் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசித்து தேவனோடு நித்திய நித்திய காலம் வாழ்ந்திருப்போம். தாவீதின் திறவுகோல் என்றால் தாவீதுடைய சந்ததியில வந்து பிறக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த திறவுகோல். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையால் தான் தாவீதின் திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதின் சந்ததியில வந்து பிறக்கிற தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்தின் திறவுகோல். அது தாவீதுக்கு வாக்குத்தத்தமாக அவருடைய சந்ததிகளுக்கு வாக்குத்தத்தமாக கையளிக்கப்பட்டது. அது தாவீதினுடைய தோளின் மேலே வைக்கப்பட்டதாக இருந்தது. அதை இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்காக அவர் அந்த கையில் இருக்கிற திறவுகோலை கொண்டு வாசல்களை திறக்கிறாரோ அவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவர் திறந்து வாசல் வழியாக உட்பிரவேசிக்க யாருக்கு அனுமதிக்கிறாரோ அவர்கள் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் வழியாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைய முடியும். மற்றவர்கள் எல்லாம் கைவிடப்பட்டு எரி நரகத்தில் தள்ளப்பட்டு நித்திய வேதனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிற அந்த தாவீதுடைய திறவுகோலை நாமும் பெற்றுக்கொண்டு அந்த திறவுகோலினாலே பரலோகத்தை திறந்து நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். நம்மோடு கூட ஏராளமான ஜனங்களையும் அந்த திறவுகோலை கொண்டு பரலோக வாசலை திறந்து அந்த வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறதற்கு நாம் அனுக்கிரகம் செய்கிறவர்களாக இருந்து செயல்படுகிறவர்களாக காணப்படணும். தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொன்னார். சகல அதிகாரமும் கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் தான் தாவீதின் திறவுகோல். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நாமத்தை நாம் உச்சரித்து அந்த நாமத்தை பயன்படுத்தி அந்த நாமத்தினாலே இருக்கிற கிருபைகளை வரங்களை பெற்று அந்த நாமத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட சத்திய உபதேசத்தை கைக்கொண்டு அந்த திறவுகோலாலே இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சத்திய திறவுகோலாலே வானத்தை நாம் திறக்க வேண்டும். பரலோக வாசல்களை திறக்க வேண்டும். அப்படி திறக்கிறவர்களுக்கு தான் அந்த வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து கீழே வாசிக்கலாம். ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாக இருக்கிறவர்
சொல்லுகிறதாவது பாருங்க, நம்முடைய ஆண்டவர் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர். அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிலரை பாதாளத்தில் வைத்து ஆண்டவர் பூட்டுவார். அல்லேலூயா. சிலரை பரலோக ராஜ்யத்தை திறந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வைப்பார். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாக இருக்கிறார். பாருங்கள், பாதாளத்திலே ஆண்டவர் ஒருவனை வைத்து பூட்டினால் அல்லது பாதாளத்திலே ஒரு மனுஷியை வைத்து ஆண்டவர் பூட்டினால் அதை திறந்து யாரும் அவர்களை வெளியில கொண்டு வர முடியாது. பாதாளத்தில் அவர்கள் அடைக்கப்பட்டவர்களாக பூட்டப்பட்டவர்களாக நித்திய வேதனை அனுபவிப்பார்கள். வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பிலே பாதாளத்தை அப்படியே ஆண்டவர் எடுத்து எரி நரகத்தில் போடுவார். பாதாளமும் பாதாளத்தில் இருக்கிறவர்களும் அப்படியே எரி நரகத்தில் நித்திய வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற அனுபவம் என்றால் பரலோக ராஜ்ய வாசலை, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த வாசலை ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறந்து வைப்பார். அந்த வாசல் வழியாக நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் உள்ள புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறவர்களாக மன மகிழ்ச்சியாக வாழுகிறவர்களாக இருப்போம். நமக்காக அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறந்த வாசலை திறந்து வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் திறந்த வாசல் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கு ஆயத்தம் உள்ள பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். சத்திய வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கிற திறவுகோலை எடுத்து நாம் பயன்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். கரங்களை கண்ணுரலையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கீழே வாசிங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை குறித்த எல்லா காரியத்தையும் அவர் அந்த பிலதெல்பியா சபைக்கு அறிமுகப்படுத்திவிட்டு அவர் பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் இப்ப எழுதுகிறதற்கு சொல்லுகிறார். அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், பிலதெல்பியா சபையை உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் ஆண்டவருக்கென்று வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க வேண்டும், வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும், அநேகரை நீதிக்குட்படுத்த வேண்டும், அநேகரை ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும், அநேகரை பாவத்திலிருந்து விடுவிக்க இருந்து அவர்களை பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக சத்திய வசனத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே வழிநடத்த வேண்டும். அதற்கு நாம் கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிலதெல்பியா சபை கர்த்தருக்காக கிரியை செய்த சபையாக இருந்தது. அல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவர் பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப நீங்கள் நானும் ஜீவிக்கிற கிறிஸ்து சபையில வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற சேவிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஆண்டவருக்காக கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். காணிக்கை கொடுக்க வேண்டும், தசமமாக கொடுக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருக்காக ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒத்தாசையாக உதவியாக இருந்து செயல்பட வேண்டும். சபையில் செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்து ஆத்துமாக்களுக்கு இடரல் இல்லாதபடி ஆத்துமாக்களை தேவனுடைய வழியில் செம்மையாய் நடத்துகிறவர்களாக கிரியை நடப்பிக்கிறவர்களாக செயல்படணும். அப்படி நாம் செயல்படும் பொழுது தேவன் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறவராக அவர் வெளிப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் செய்த கிரியைகளுக்கு தக்கத பலனை ஆண்டவர் மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது அவரோடு கூட கொண்டு வருவார். நாம் ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டவர்களாக மகிமை அடைந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை தரித்தவர்களாக இயேசுவோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு மிகுந்த பலனை பெற்று அவரோடு நித்திய மகிழ்ச்சியில கலிகூர்ந்து வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நிலைத்திருப்போம் என்கிறது நிச்சயம். கரங்களை கட்டுவரலையா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்லுவோம். அல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம செய்கிற ஒவ்வொருவருடைய கிரியைகளையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருடைய ஞாபக புத்தகத்தில் ஒவ்வொரு கிரியைகளும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்காக இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையில வந்து கிரியை செய்கிறவர்களாக இருங்கள். எங்களோடு இணைந்து கர்த்தருக்கு ஊழியர் செய்கிறவர்களாக இருங்கள். கர்த்தரை பாடுங்கள், துதியுங்கள், ஆராதிங்கள், ஜெபியுங்கள், வேண்டுதல் செய்யுங்கள்,
விண்ணப்பம் செய்யுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யுங்கள். சுவிசேஷத்தை கேட்காத மக்களுக்கு நீங்கள் குழுவாக கடந்து சென்று சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக செயல்படணும். கர்த்தர் அதற்கான காரியங்களை வாய்க்க பண்ணி தருவார். அப்படி நீங்க செய்யும் பொழுது உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டலேலியா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசை தட்டலேலியா சொல்லுங்க அல்லேலூயா. பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். தேவன் நம்முடைய கிரியைகளை அறிந்து வைத்திருக்கிறார்.